ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மைதா மாவு வச்சு ஒரு போண்டா ரெசிபி மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நான் செய்ய போகிற மைதா மாவு போண்டாக்கு மைதா மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்யக்கூடியது ஒரு 6லேருந்து 7 போண்டா வர்றது மாதிரியான குவான்டிட்டி. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவுக்கு பார்த்திங்கன்னா அதில் ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு தோசை மாவு, புளிச்ச மாவு எடுத்துக்கணும். நீங்கள் இட்லி மாவு எடுக்காதீங்க, தோசை மாவாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இட்லி சோடா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லம், பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா, சேம் கப்பு 1 கப் அளவுக்கு தோசை மாவு, 1 கப் ஜாங்கிரி. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த தோசை மாவில் இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சியே போதும். வெல்லமும் கொஞ்சம் மெல்ட்டாக நமக்கு வாட்டர் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ இப்போ பேட்டர் ரெடி. இப்போ இந்த மாதிரி கடாயில் ஒரு எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைதா மாவை எடுத்து அப்படியே ஃப்ளிப் பண்ணி விடுங்க. இதில் எண்ணெயில் நீங்கள் அப்படியே ஊற்றி விடுங்க. அதுவே அழகாக போண்டா மாதிரி உருண்டையாக வந்துடும். ரொம்ப ஈஸி. நான் ரவா பணியாரம் ஆல்ரெடி இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்புறம் ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாமே நம்மளோட கிரிஷ் கிச்சன் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். நம்மளோட கிரிஷ் கிச்சன் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணுறோம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி உள்ள சுகர் ஜாகரி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கருகிடும், பட் உள்ளே வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் கிரிஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.